வணக்கம். செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா 6ஆம் நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர், தலைவர், கவின்கலை வேந்தர், சிவதமிழ் சீராளர் நம் அன்பிற்கினிய சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், நம் துணை தலைவர், பெண்ணிய போராளி, பாரதி கண்ட புதுமை பெண், சமூக காவலர் எங்கள் அன்பிற்கினிய மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் என் பணிவான அன்பினையும் நன்றியையும் பதிவு செய்து, இந்த நிகழ்ச்சியில் மார்கழி திருவிழாவை என்னோடு இணைந்து சிறப்பாக கொண்டாட முனைப்போடு களமிறங்கி இருக்கும் கூட்டு மாவட்டம் 1 ஆளுநர் எங்கள் அன்பிற்கினிய தொல்காப்பிய செம்மல் அப்பா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய கூட்டு மாவட்டம் 3 ஆளுநர் நில ஒளி வேந்தர், புறநானூற்று புதல்வர் எங்கள் அன்பிற்கினிய அழகுராஜா ஐயா அவர்களுக்கும், மாவட்டம் 18/8 முதல் துணை ஆளுநர் எங்கள் அன்பிற்கினிய கோபால் ஐயா அவர்கள், வாழ்நாள் சாதனையாளர், தமிழ் செம்மல் கருத்து களஞ்சியம் கோபால் ஐயா அவர்களுக்கும், நம் மூத்த தமிழ் ஆளுமை மாவட்டம் 18/5 நம் இளங்கோவன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, என் அன்பு தோழி மாவட்டம் 18/7 அதன் முதல் துணை ஆளுநர் பேராசிரியர் தங்கமங்கை அன்பழகி ஸ்ரீதர் அவர்களுக்கும் என் அன்பையும் வரவேற்பையும் பதிவு செய்து, இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வழியாக கண்டு கொண்டிருக்கும், இனியும் காண காத்திருக்கும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களையும் வாழ்த்தி வரவேற்று மார்கழி திருவிழா 6ஆம் நாள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கிறோம். ஆண்டாளின் அருளை வேண்டி நாம் கண்ணனின் திருவருளை நினைத்து இந்த பாடலுக்குள் செல்கிறேன். உள்ளும் சிலம்பினகான் உள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்களிய காலோச்சி, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்களிய காலோச்சி, வெள்ளத்து அருவில் துயில மருந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். நாம் எதற்காக இந்த மார்கழி மாதத்தில் நோன்பினை இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நோன்பினை இருக்க வேண்டும் அப்படின்னு முதல் 2 பாடல்களில் சொன்ன ஆண்டாள், அடுத்த 2 பாடல்களில் நம்ம என்ன பார்த்தோம்? நீர்வளமெல்லாம் மிகுந்து விளங்க வேண்டும்னு கண்ணனை வேண்டி பாடினாள். கண்ணனை போற்றி வழிபட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? அவனை இந்த பிறவியில் உள்ள இந்த மாய சித்து வேலைகள் எல்லாம் நம் மனதினை மயக்கக்கூடிய வேளையில் அவனை மட்டுமே நினைத்து இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? அதுவும் நேத்து பார்த்தோம். நாம் ஏற்கனவே செய்த கர்ம வினைகள், இனி அறியாமையால் செய்ய போகிற கர்ம வினைகள் கூட தீயினில் பட்ட தூசு போல மறைந்துவிடும் அவனை போற்றி வழிபட்டால் என்று சொன்னார். இந்த பாடல் தொடங்கி இனி வரக்கூடிய 10 பாடல்களிலும் தோழியர்களை எல்லாம் அன்போடு திரட்டிக் கொண்டு ஆயர்பாடி சிறுமிகள் எல்லோரும் எப்படியெல்லாம் நீராடச் செல்கிறார்கள் அப்படிங்கிற காட்சிகளைத்தான் சித்தரிக்கப் போகிறாள். பொழுது விடிந்ததை கூட உணராமல் இப்படி உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறாயே தோழி அப்படின்னு சொல்லி அவளை எழுப்பக்கூடிய முயற்சி தான் இங்கே அதிகமாக உணர்த்தப்படும். புள்ளினம்னா தெரியும், பறவை இனம். பறவைகளின் அரசனாக கருதப்படக்கூடிய கருடன், மாயன், இப்படி முந்தைய பாடலில் ஆண்டாள் குறிப்பிட்ட ஆண்டாள் இந்த பாடல்ல என்ன சொல்றா,
அவன் செய்த மாயங்கள் 2 விஷயங்களை சொல்ல போறான். முதல்ல என்ன சொல்றான்னு முதல்ல பார்ப்போம். பொழுது விடிஞ்சிருச்சு. என்ன ஆகும்? காலையில அதிகாலையில உங்களுக்கு தெரியும், நம்ம கண்ணை மூடி இருக்கும் பொழுதே வெளியில பறவைகள் சத்தம் எல்லாம் கேட்கும் நமக்கு. பறவைகள் எல்லாம் தங்களது கூட்டினை விட்டு உணவை தேடுவதற்கு ஆரவாரத்துடன் வெளியே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. நீ என்னம்மா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க? அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா? பறவைகளின் அரசனான கருடனின் தலைவன். கருடனின் தலைவன் யாரு? நம் கண்ணவீரான் திருக்கோயிலின் சங்குகள் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த ஓசை உன் காதில் கேட்கவில்லையா? பெண்ணே, என்ன இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? எழுந்திரு அப்படின்னு சொல்றாங்க. தாயாக நடித்து கண்ணனை கொல்ல வந்த அந்த அரக்கி இல்லையா, தாயாக வந்து பால் கொடுத்து அவனை கொல்ல வந்த, நஞ்சு கலந்த பாலினை கொடுத்து கொல்ல முயற்சி செய்து வந்த பேயான பூதகி, அவளை வந்து உயிரை வந்து தாய்ங்கிற ஒரு வேஷத்துல வந்தாச்சு. அதனால அவனுக்கு கொடூரமா அவளை கொல்லணுங்கிற எண்ணம் வரவில்லை. என்ன இருந்தாலும் தாய்ங்கிற பேர்ல வந்துட்டதுனால அவள் மடியில் அமைதியாக நல்ல பிள்ளையாட்ட இருந்து பாலை குடிச்சு அந்த பால் வழியாக அவள் உயிரையும் சேர்த்து உறிஞ்சி விட்டான். அவளை கொடூரமா தண்டிக்கணும்னு அவனுக்கு தோணவே இல்லை. அப்படித்தான் கண்ணனுடைய அந்த கருணைய சொல்றாங்க. அவள் வந்து தன்னை கொல்ல வந்தவள் தான் அறிந்தும் தாயென்ற காரணத்தால் மட்டுமே அவளுக்கு அந்த கருணை வழங்கப்பட்டது. யசோதை தாய் வந்து பாதுகாப்பாக ஒரு வண்டியின் கீழே அவனை கொண்டு வைக்கிறாங்களாம். அப்போ அந்த வண்டியில புகுந்து அந்த சகடாசுரன் அப்படிங்கிறவன் கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான் நம்ம கிருஷ்ணர். அப்ப அவனுடைய உடல் எல்லாம் நொறுங்குமாறு ஒண்ணும் செய்யலையா, காலை வச்சு அந்த வண்டியை அழுத்தி உதைச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான், அவருக்கு அதை முடிஞ்சது சகடனுடையது. அதையும் இங்கே சொல்கிறாள் அவனுடைய திருவிளையாடல்களை. நம்ம அந்த வாமன அவதாரத்தை பத்தி ஒரு இடத்துல குறிப்பிட்டா இல்லையா, ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒரு அவதார செயல்கள் குறிப்பிடப்படுகிறது. இப்படியெல்லாம் செயல்களை செய்யக்கூடிய மாய கண்ணன் பார்க்கடலில் பாம்பு அணையில், அதாவது இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, நல்ல ஒரு அனந்த சயனத்துல இருப்பாருன்னு, துயில் கொள்ளக்கூடிய அந்த திருமால் அப்படின்னு உணர்ந்த முனிவர்கள், யோகிகள் எல்லோருமே அவனை நோக்கி இரு கையையும் கூப்பி ஹரி 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 என்று அவன் நாமத்தை துதிக்கிறார்கள். அந்த குரலும் உனக்கு கேட்கவில்லையா? எங்களது மனமெல்லாம் குளிர்ந்து போய் கிடக்கிறதே, உனக்கு கேட்கவில்லையான்னு கேட்கிறாங்க. உன்னுடைய உறக்கத்தை கலைத்து, அதாவது உறக்கத்தை கலைத்து எழுந்து எங்களோடு வருவாயாக, நீயும் அந்த துதிகளை கேட்டு உன் உள்ளம் குளிர்வாயாகன்னு அந்த தோழியர் வந்து அழைக்கிறதாக இந்த பாடலில் சொல்லி இருக்கிறாள். ஆக உறக்கத்தில் இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்கள் தான் நிரந்தரம் என்ற ஒரு தீராத உறக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் எழுப்பும் விதமாக இந்த பாடலை ஆண்டாள் உணர்த்தி இருக்கிறாள் என்று சொல்லி, இந்த திருப்பாவை பாசுரம் 6ஆம் பாடல் கண்ணனின் அருளாலும் ஆண்டாளின் திருவருளாலும் இனிதே உங்களோடு கலந்து கொண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லி, அடுத்த திருப்பாவை 7 பாசுரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த பாசுரத்தை நம் களத்தில் பதிவு செய்ய களம் கொடுத்த நம் நிறுவனர் மற்றும் துணைத் தலைவர், என்னோடு அன்போடு துணையிருந்து செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக தொல்காப்பிய செம்மல் அப்பா, அழகுராஜா ஐயா அவர்கள், எங்கள் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், கோபால் ஐயா அவர்கள், இளங்கோவன் ஐயா அவர்கள், அன்பு தோழமை அன்பழகி அவர்கள் அனைவருக்கும் பாதம் பணிந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.